கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த விசுவாச வர்த்திய கோச்சார பலன்களை நான் இப்ப சொல்ல போறேன். இப்ப கடகராசிக்கு இது நாள் வரை இருந்து வந்த சனி பகவான், 8ல இருந்த அஷ்டமத்துல இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு திருக்கணித மறுபடி மாறிட்டாரு. அப்ப அஷ்டம சனி விலகிட்டாலே உங்களுக்கு பெரிய தொல்லைகள் கஷ்டங்கள்லாம் விலகிடுச்சுன்னு தான் நீங்க எடுத்துருக்கோம். இந்த குரு பகவான் 12ல வந்துருக்காரு. 12ல வந்து என்ன பண்ணுவாரு, விரயத்தான்ல சுப செலவுகள், சுப விரயங்கள் பண்ண முடியாது. ஏதாவது கல்யாண செலவுகள், காது குத்து, இந்த மாதிரியான செலவுகள் இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது பிரசன்ட் பண்றது, இந்த மாதிரியான செலவுகள் நல்ல ஒரு செலவுகள் தான். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அவர் 4ஆம் இடத்தை பாக்குறாரு. இந்த சுப செலவுன்னு சொன்ன பாத்தீங்களா, 4ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவாரு, வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய அந்த தன்மைகள் ஏற்படுத்தாரு. பழைய வண்டி வச்சிருந்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவீங்க. 2 வீலர் வச்சிருந்தீங்கன்னாக்கா அடுத்தது 4 வீலர் வாங்குவீங்க. இந்த மாதிரியான வாகனங்கள் வாங்குறதுக்கும், அதை வீடு கட்டக்கூடிய அந்த திட்டம் வச்சிருந்தாங்கன்னாக்கா வீடு கட்டக்கூடிய அந்த அனுகூலத்தையும் குரு பகவான் செஞ்சு கொடுப்பாரு. தாயாருடைய நிலை நல்லா இருக்கும், அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க, நீங்களும் ஆரோக்கியமா இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. அதே சமயத்துல 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கு இது நாள் வரல இருந்து வந்த கொஞ்சம் கெட்ட பேர்லாம் இருந்திருக்கும், சில பேர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் போயிட்டு இப்போ நல்ல பேர் புகழ் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதனால இப்ப ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னா சமூக பரிகாரங்களா நீங்க வந்து சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்யுங்க. என்ன பரிகாரம்னாக்கா, திருநங்கைகள், தூய்மை பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், இந்த மாதிரியான வயதானவர்கள், இவங்களுக்கு எதனா ஒரு உதவிகளை பண்ணிட்டு வாங்க. இந்த உதவிகள்லாம் பண்ணிட்டு வந்தா சனி பகவானால வரக்கூடிய கஷ்டங்கள் வராம உங்களுக்கு நன்மையில கொண்டு வந்து முடிச்சுடுவாரு. அதனால இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, இது எல்லாமே நல்லாதான் இருக்கு. ராகு வந்து உங்களுக்கு 2ல 8ல வந்தா கூட 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குரு பார்த்துறாரு. குரு பார்க்க கோடி நன்மை கண்டிப்பா கிடைக்கும். அதனால வந்து அந்த பயிற்சிகள் உங்களை எதுவும் கெடுதல் பண்ணாது. நல்லா இருக்கிறதுக்கான வாழ்த்துக்கள். பிரபஞ்ச இணைப்புகள் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் ஷேர் பண்ணுங்க, அவங்களெல்லாம் பார்த்து சொல்லுங்க. இதுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது இதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களுடைய சந்தேகங்களை தெரிவிங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம அதை பத்திலாம் கிளியரா நம்ம விவாதிப்போம்.